பொறுமை. யார் எங்கே? நானே தாங்க. அவளா? நானே தாங்க. படை தளபதி யாரு? நானே தான். என் மந்திரி பிரதானிகளே. மத்தியான பிரியாணி. என்னது? மந்திரி பிரியாணி. மந்திரி பிரியாணியா? மந்திரி பிரியாணி. மந்திரி பிரதானிபதிகளே. நானே தாங்க. என் அருமை என் காவலா? நானே தான் கேவலம். நலம் தானே? ஏதோ இருக்கிறங்க. நலம் விசாரிக்கிற நேரம் அப்பா. சரி. நல்லா இருக்கிறியா இல்லையா? நல்லாவே. ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லையா? ஆமா அப்படிதானே மாமா. ஒரு பிரச்சனையும் இல்ல. தம்பி வாடா. வாடா மகாராஜா கூப்பிடுறாரு. சரி விடு. நண்பா ஐயா இந்த பதிலும் இந்த சிங்கார பொன்மேடை. சிங்கார பொன்மேடை. இங்கன குடியிருக்க கூடிய மாற்றுமே நாங்க பெரியவர்கள் மட்டும் தானே நமதருமை தாய் தந்தைமார்கள் சிறியோர் சிறியோர் பெரியோர் பெரியோர். தம்பி ரெண்டு விதமா இருக்கீங்களா? என்ன கேட்டா நீ தான்டா சொல்ற. எப்படி அது அதுதான் எனக்கு தெரியல. ஏய் சிறியவர் பெரியவர். சிறியவர் முதல் பெரியவர் வரை. சரிங்க. யாவற்று வெறும் கனத்த சபை முன்னதாக கூடியிருக்கிறார்கள். சபையான தெய்வலோகத்திலே கூடினார். தேவர் சபை பூலோகம் மனித மக்களையே ஒருங்கிணைந்து கூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நமக்கு தெய்வீகம் பொழுதுட்ட ராஜ புண்ணிய சபை. அப்படி இருந்தாலும் இன்று அரங்கன் மேடையிலே இந்த அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? அறிவாயா தெரிவாயா புரிவாயா? எனக்கு எல்லாம் தெரியும் சாமி. என்ன? அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது நன்றாக என்னதை உற்றுப்பார். அந்த அழிவு போனது யாரும் உத்து பார்த்து தெரியுது? சாமி இன்னைக்கு அடுத்த நாடகமோ கர்ணன் சண்டை. கர்ணன் சண்டை என்னடா வம்பா இருக்குது? கர்ணன் சண்டையில இப்ப யாரு வந்திருக்கிற? நீ என்ன வேஷத்துல வந்திருக்கிற? நான் தான் திருட்டோடு மகாராஜா. வேஷம் இருக்குது அதுல. நீங்க தான் கர்ணன். சரி வச்சுக்கலாம். 16 நாள் சண்டையெல்லாம் என் சேனாதி சேனையெல்லாம் செத்து மணிஞ்சிச்சு அண்ணா கர்ணா அப்படின்னு சொல்லி அழுதுன்னு வச்சுக்க. இங்க ஒரு சேனை இருக்க மாட்டாங்க. பாட்டு அவ்வளவு காலமா இருக்குமா? ஓடி போக மாட்டாங்க. அந்த மாதிரி நடிப்பு திறமை அழுவதை பார்த்து இங்க அல்ல மனம் பொறுக்க முடியாத கண்ணீரும் கம்பளமா கிளம்பியே போயிருவாங்க. அழுவ வச்சுட்டே போயிருவாங்க. இப்படிப்பட்ட சோகமான நாடகமா? சோகத்திலேயே நான் சுட்டு புடிங்க நானு. அப்படியா? ஆமா. இங்க கொஞ்சம் தலவு மட்டும் பிதுக்கி காட்டு பார்க்கலாம். தலவு காட்டுறேன் பாரு. இங்க இல்லடா காட்டுல இறங்கி விட்டேன். பாரு பார்க்கலாம். என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு? டைமண்ட் ரம்முடா. என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கோ? அண்ணா நாளைக்கு சோமர கிழமை ஓக்கறனா ஏண்டா நீ என்னமோ பண்ணி எப்படியோ பண்ணிட்டு சாப்பிடு. நீ என்ன எங்கட கேட்டு பண்ணுவியா? அப்ப எங்கடா பாட்டு ஓக்கறனா ஓக்கறனா அண்ணா கர்ணா ஓ கர்ணா அப்படின்னா ஓ கர்ணா ஓ கர்ணா. போனவனே அந்த நாடகம் இல்லப்பா. ஆடாத அருங்கூத்து ஆடினாலும் அர்ஜுனன் தபசு நாடகத்துக்கு ஈடு இணை ஆகாது என்று பெரியவருடைய வாக்கு. ஏன்னா இந்த நாடகத்துல அப்படி ஒரு பக்திமயமான ஒரு நாடகம். இந்த நாடகம் வச்சுட்டா கூத்து ஆடுற நாம மட்டும் இல்ல, கூத்து பாக்குறவங்களும் இந்த வேண்டுதல் வைத்தவர்களும் நமக்காக எந்த ஒரு குறையா இருந்தாலும் இந்த நாடகத்தின் மூலியமாக அந்த குறை நிறையாக மாறி வரும் சொல்லி நம்புறவங்களும் எல்லாரும் பக்தியா இருக்கக்கூடிய ஒரு நாடகம்னா இந்த அர்ஜுனன் தபசு நாடகம் தான். இந்த அர்ஜுனன் தபசு நாடகத்துல அர்ஜுனாகப்பட்டவன் அந்த ஒன்னானப்பட்ட முக்கந்தேர சிவனை நோக்கி வரம் பெற்று வரும்பொழுது நம் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டம் நினைத்த காரியம், பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை பாக்கியமும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியமும் குடும்பத்தில் கணவன் மனைவியோடு இல்லம் நல்லறமாக நடக்கக்கூடணும், இந்த கணவனோடு சேர்ந்து வாழாதவர்கள் சேர்ந்து வாழணும், நம் குடும்பம் வாழையடி வாழையா தலைக்கணும் என்று சொல்லி மனதார வேண்டி இந்த கவச கம்பத்தில் நின்று மன்றாடி மடிப்பிச்சை பெற்று செல்வார்கள். அப்படி பெற்று செல்லும் பொழுது அவருடைய குறையெல்லாம் நிறைய ஆயுள் ஆகும் என்பது அன்றே எழுதி வைத்த சாஸ்திரம். ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இன்ன வரைக்கும் மாறின பாடில்ல. ஒரு கல்லா நினைச்சா அது வெறும் கல்லு நமக்கு. அதுவே அந்த கல்லை கொண்டு போய் இப்படி ஒரு திருக்கோயில் கட்டி அந்த சன்னிதானத்துக்குள்ள வச்சுட்டோம்னா அது நமக்கு கல்லா சாமி கடவுள். அந்த கல்லையே கடவுளாய் நம்பக்கூடியவர்கள் நம்முடைய நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட நம்பிக்கை இன்னும் வாழுதுன்னா அது இந்த நாடகத்திற்கு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட அர்ஜுனன் தபசு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்து பக்தி மயத்தோடு காத்திருக்கக்கூடிய அனைத்து சகலவர்களுக்குமாக இந்த வேலையிலே நான் வந்திருக்கும் பொழுது யார்
சொல்வது என்ன? நாடகத்தில் ஆக வேண்டிய காரிய காரணம் என்ன? கட்ட அந்த காலை போல ஆச்சாத்து வெள்ளம் போல அதை புரண்டோடி கனத்தவை நான் அனுமதிக்கிறேன். எப்படிப்பட்டவன்? என்னால் நாடகத்தில் ஆக வேண்டிய காரிய காரணம் என்ன? ஒவ்வொன்றாக என்னை பற்றி வஜனிக்கும் விதம் ஜாக்கிரதை விடுத்து மகா ஜாக்கிரதை ஆமதிக்க வேண்டும். அவடத்திற்கு விகடம் பேசினோம் என் கையிலே இருக்கும் நவீன ஆயுதம் உன் அங்கத்தில் ருதி பார்த்துடும். ஜாக்கிரதை. சாமி நவீன ஆயுதமா? ஆமாடா. என்ன சாமி சொல்றீங்க? உண்மைதான். கொடுங்க சாமி பாக்குறேன். என்ன சாமி நவீன ஆயுதமா இரு? எங்கேயோ ஓடாத இடத்துல தண்டவாளத்துல இருந்து தண்டவாளத்தை எடுத்துக்கிட்டு வந்து இதுல ஒரு கத்தி மாதிரி அடிச்சுட்டு முடிச்சிருங்க. சாமி இது என்ன வெட்டி விடுமா? அது போன சாமி. என்னை பற்றி தவறாக பேசினாலும் விடுவேன். என் ஆயுதத்தை பற்றி தவறாக பேசிவிட்டால் ஏய் உன்னை எங்கிருந்தாலும் அழித்தே தீருவேன். நான் எடுத்துட்டு வா. சாமி இதுல குத்துனா நான் செத்துருவனா? ஆமாடா செத்துருவனா நானு? வாய்ப்பில்லையா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? யாரும் உங்க கையால நான் செத்துட்டேனா அவராசா இருப்பீங்க சாமி. அப்படி நீங்க குத்தினா செத்து போயிட்டுனா என் இடுப்புக்கு மேல எங்க வேணாலும் தூக்கிட்டு விட்டு விடுங்க. ஏதோ ஒரு கட்டு பக்கம் போடுங்க, காக்கா கழுவு கொத்தி திங்கட்டும். ஆனா தயவு செஞ்சு என் இடுப்பு கீழே மட்டும் என் பொண்டாட்டிட்டு அனுப்பி விட்டுரு சாமி. ஏண்டா என்னடா அநியாயமா இருக்குது? இருக்கிறது ஒரு உடம்பு, இடுப்புக்கு மேல எப்படி அழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க? அப்படி இடுப்புக்கு மேல இருக்கிற பொருளால என்ன பாவம் மன்னிச்சு, இடுப்புக்கு கீழே இருக்கிற பொருள் என்ன புண்ணியம் மன்னிச்சு? சாமி இடுப்புக்கு கீழே அவ 20 ரூபாய் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் மொத்தன குத்துற பொருள் ஒண்ணு அவளுக்கு சொந்தமானது இருக்குதுங்க. ஏதோ பொலகன பண்ண பண்ணி அரிச்சு இந்த மாட்ட அதுக்கு நேரா கூட கட்டிக்கிட்டு இருப்பா. ஏதோ பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கு தான் சொல்றேன். நினைச்சிட்டு இருக்கீங்க சாப்பிடுற வயிற்றுமா போட்டுக்கலாம். நான் யாருமே சொல்லிடுவா. யாருங்க நீங்க?
நான் உங்கள்கிட்ட மலையாளம் கேட்டேனா? எனக்கு மலையாளம் அறியுமா? எனக்கு மலையாளம் தெரியாதுடா. மலையாளம் அறியல. ஆஹா, எந்த சேட்டா ஞான் மலையாளம் அறியோ மனசிலாயோ முண்டா கூதி மோனே. மலையாளம் தெரியாது. உன் கூட்டமா? ஆமா. சொல்லி வச்சிருக்கியா? மலையாளம் தெரியாது. ஏய், மலையாளம் தெரியாது. மேரே சப்புனக்கு ஆயது. ஓ சாமி. ஆடா சப்புங்கற? ஐயோ பாட்டுங்க. பாட்டு. மேரே சப்புனக்கு ஆயது நோ ஆயேகி தூ. மேரே जिंदगी तू आयेदानी आयेदी तू. मेरे रुकु मंदी दानी गाबू आयेगी तू. जलिया दूत जलिया. आरी के बरता. जिंदगी तू बरता. आती जलिया. मेरे सपनक आयेदी नो आयेगी तू. मेरे सपू सपू सपनक आयेदी नो आयेगी तू. मेरे रुकु मंदी दानी गाबू आयेगी तू. जलिया दूत जलिया. அரங்கோயா கிட்டு மொம்மா கிட்டு மொக்கா கிட்டு சாமி மாயா கீத்து. வெள்ளி பழம் கிட்டுங்க. யாரா கீத்து வந்தாங்க? வெள்ளி பழம். பால் கீத்து வந்தாங்க. ஆயா. இதெல்லாம் என்ன அப்படி படுத்து அண்ணன் முடியல மொக்கா கீத்து மாயா கீத்துங்கறா? இங்க வந்து உட்கார்ந்து பாருங்க முன்னாடி. ஏய், மகளிர் பெயர் என்ன? அறிவாயா? ஏய், இந்த உலகத்திலே எலும்பு முதல் யானை கடித்து வரை 84 லட்சம் ஜீவன்களுக்கும் படியேற்கக்கூடியவர் முன்னாகத்த சங்கரகத்தன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய ஜடா பாரத்தை துணுங்குகிறார் என்ற யார்? இரவிலே ஒளி வீசக்கூடிய பெண்ணிற ஒளிவோன் குளிர் நிலவோன் வெற்றிமதி சந்திரன். அந்த சந்திர பகவானுடைய குலவர்க்கத்திலே பிறந்திட்ட நாங்களோ சாஸ்திரகுடி வேதமா யுவராஜாக்கள். யார்? தருமன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர் வந்த பாண்டவர்களே நான் யார் தெரியுமா? இருவருக்கு இளையவன், இருவருக்கு முட்டவன், கடிகடி வர்ஜனன், கேசவாளன், கிச்சன், தனஜயன், சபைசாசி, வில்லாத விஜய் என்று போற்றக்கூடிய பள்ளியிலே பரசவினை தோல்லிய துளசிமான தொல்பில் அமிர்தரசம் இதுகிலே இது வச்ச ரேகை முழங்காலில் விருதண்டு, கண்டைக்காலில் விருதண்டு, முழங்காலிலே முத்துமாலை, பாதத்திலே செந்தாமலை என்று சொல்லக்கூடிய 12 அழகு 32 லட்சணம் 11 ஆதரவை கொண்ட என் பெயர்தான் ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன். எனக்கு ஜெய போறது ஒன்னடா சாமி. கேட்டு ஒரு நப்பாசை என்ன? கோமாளி குஞ்சிக்கேன்னு சொன்னேன். கோமாளி குஞ்சே. சே கோமாளி குஞ்சே இல்ல, கோமாளி குஞ்சே. கோமாளி குஞ்சே. அப்படி அர்ஜுன மகாராஜனாக நான் இருந்தாலும் உன் பெயர் என்ன? என் பெயர் சுனில் குமார். என்னன்னு கூப்பிடுறது? சுருக்கமா கூப்பிடுங்க. மிஸ்டர் சுனி அவர்களே. மிஸ்டர் சுனில் அவர்களே. படியா? நாங்கெல்லாம் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள். எந்த இனமா கூட பேர் என்ன? மை நேம் இஸ் கொல்லுப்புளித்தி கவுண்டர். ஆமாங்க. என்னடா புதுசா இப்படி பேரு? குலதெய்வம் பேரா? குலதெய்வம். உன் பேர் மட்டும் தான் அப்படியே குடும்பத்து பேரேவா? எங்க குலதெய்வம் கொல்லுப்புளித்தி. அதனால் என் பேர் கொல்லுப்புளித்தி கவுண்டர். இப்ப பெத்த உங்க அப்பா பேரு? மை ஃபாதர் நேம் இஸ் சில்லா புளித்தி கவுண்டர். தாத்தன் பேரு? மை கிராண்ட்ஃபாதர் நேம் இஸ் சிலோன் புளித்தி கவுண்டர். எங்களை எல்லாம் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாரே பைத்தியக்காரா. நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாரே அரூர்பட்டி ராஜமாணிக்கம். யாரு? அவர்தான் லண்டன் புளித்தி கவுண்டர். நாங்க எல்லாமே புளித்திங்க. பேர் வச்சுட்டா என்னடா கூப்பிடுறாங்க? எங்களை சாதாரணமா புளித்தி செட்டுன்னு கூப்பிடுவாங்க. புளித்தி கவுண்டரோ. ஓ நாங்க புளித்திக்கிட்டே போயிடுவோம். இருந்தாலும் உங்க பேர் அர்ஜுனமாரனாக இருந்தாலும் உனக்கு இனிமே அப்பெல்லாம் கூப்பிடு. மந்திரின்னா உடனே ஆணு சொல்லு. இந்த மாதிரி குரங்கு கொள்ளு இதெல்லாம் வேண்டாம். சாட்டா கூப்பிடுங்களே. என்ன சாட்டு? புளித்தி கவுண்டர்னு கவுண்டர் கூட வேண்டாம். கவுண்டர் கூட கூப்பிடுங்க. இப்படி பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆனழகு அர்ஜுன மகாராஜர் என்னை பெற்றெடுத்த என் தாய் நான் யாருக்கு மகனாக ஜனித்தவன்? அந்த மந்தார குட்டி வைக்க
யாரு? நான் யாருக்கு மகனாக ஜனித்தவன்? என்னுடைய தந்தையாரோ பாண்டு மகாராஜர். சந்திரகுலத்திலே பிறந்த அந்த பாண்டுராஜ மகாராஜனுடைய தந்தையார். எனக்கு தாய்மார்களோ 2 பேர். மந்தாரி குந்தி தேவி, மாதாவோ 2 பேர். அதுல குந்தி தேவிக்கு அர்ஜுனன் நான் பிறந்தேன். வந்தாரிக்கு தர்மன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்ச பாண்டவரை பெற்றெடுத்து எங்களுடைய சீரும் சிறப்போடு நாங்கள் வாழ்ந்து வருக்கும் நன்னாள். அவளா திருங்கி வனத்திலே அமுதந்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தின் காரணமாக என் தந்தையாராகப்பட்ட பாண்டு மகாராஜரும் என் தாயாராகப்பட்ட இளைய தாயகம் மந்தாரி தேவியும் 2 பேரும் அமுதந்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தினால அந்த ஆரண்யத்திலேயே எங்களை விட்டு அகால மரணம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போட்டாங்க. என்ன மண்ணி போட்டவங்க செப்ப கட்டவங்க வாரி வைப்பியா? என்ன வலிக்குது மாமா? சாமி, நீ அழுத கீழே குமிஞ்சி உள்ள கச்சி போச்சிருந்த எடுத்து கண்ணு தண்ணி தொட சொல்லலான்னு பார்த்தேன். உள்ள வச்சுக்கிறேன் கருப்பு கச்சிப்பு. அதை எடுத்து சாமி நீ எதுக்கு அழுத? என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நீ ஏன் சிரிக்கிற? ஓ மை காட், சிரிக்காதடா சாமி. ஏன் நானும் எங்க அப்பா அம்மாவும் சேர்த்து போயிட்டாங்க. ஆமா சாமி, தாய் தந்தைகளையும் இதுல இறக்கி விட்டுக்கிறேன். தாய் தந்தைகளும் மாண்டு விட்டாங்களா? ஆமா சாமி. எங்க அப்பா அம்மா அமிர்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தால மாண்டு படிச்சாங்க. உங்க அப்பா அம்மா எப்படிப்பா படிச்சாங்க? யாரும் சாபமெல்லாம் கொடுக்கல சாமி. ஏதாவது நோயா இருந்தா கூட பரவாயில்ல. செத்துட்டாங்களா? ஆமா சாமி. எப்படிப்பா செத்தாங்க? அனாதை பிள்ளை. ஏதாவது வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துருந்தா கூட பரவாயில்ல. கவர்மெண்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கும். ஊர்ல இருந்திருப்பேன். ஆக்சிடென்ட்லயே சாவலியா? அப்படி இல்ல சாமி. ஒருவேளை உன் தாயே நீயே கொன்னுட்டே. நான் தான் கொன்னேன். ஏண்டா தாயும் தந்தையும் ஒரு மகன் கையால சாகும்போது எப்பலாம் தப்பு செஞ்சாங்க? அப்படி யாயா நீ வேற யாயாவா? எல்லாம் மரியாதை குறையுது. ஓ அப்படிதான். எங்க அம்மா அக்கறாளே சாமினே கூப்பிடுப்பா, அதான் நல்லா இருக்கும். சரி சாமி. எங்க அம்மா அக்கறாளே கண்டாரோ. பெத்த அம்மா அப்படி யாரா பேசுவா? பெத்த அப்பா கண்டாரோன்னு கேட்பாங்களா? மாமா அவன் ஒரிஜினல் அடிக்கிறானா? அப்பா அம்மா அம்மா கண்டாரோன்னு கேட்கற பரவாயில்லையா? அது எங்க அம்மால போய் கம்முன்றா. அது இப்படி பேசுறானே அப்புறம் சாதி எடுத்து ஆடிட்டு இருக்குது. இது பாரு, என்ன பண்ணாலும் அடிச்சடிச்ச பேங்க்ல தான் கொண்டு இப்படி விட்டு தெரியும். வாயா வரா முதல்ல சாமினே ஆரம்பிப்பா. வா சாமி. இதெல்லாம் வடிவேலு மாதிரி கெஞ்ச வைக்கிற நீ. எங்க அம்மா அக்கறாளே அவளுக்கு கூத்தாடிட்டு போனா சும்மா போக கூடாது. ஒரு களி வெத்தல, 100 கிராம் பாக்கு, ஒரு கட்டு பயல. அவர் சொன்னி ஓம்பு. சுண்ணாம்பு, ரோஜா பூ, சுண்ணாம்பு டப்பா. என்ன வந்ததையும் முட்டி போட வச்சா இது சொல்லி உங்க கிராமத்துல தப்பு ஒரு பாட்டு பாடுறா. இதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன் இருக்குது. சுண்ணாம்பு டப்பா. இதை சொன்னதுக்கு உனக்கு 10 ரூபாயா? மகராசி மெல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும். பாடி சேவிங் பண்ணாத, பாடி சேவிங் பண்ணாத. ஓகே சாமி, எங்க அம்மா அவளுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் சாமி. ஒரு கவுளி வெத்தல, 100 கிராம் பாக்கு, ஒரு கட்டு புயல, சுண்ணாம்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவளே போடுறாளா? கந்தாய் வாடி, செல்லாய் வாடி, பூவாய் வாடி, குப்பாய் வாடின்னு ஒரு வாசல்ல வட்டமா உட்காந்துக்கிட்டு எச்ச துப்பிக்கிட்டு நாய கொண்டாவா நாயன் சாமி. அவ தூங்கவே விடுறது இல்ல. எங்க அம்மா தான் அப்படி ஒரு பக்கம்னா, எங்க அப்பங்கறானே எங்க அம்மா சாமி. அடா அப்பா அம்மா இப்படி பேசி தெரியற சாமி. என்ன பண்ண அவரு? பிறந்த பையன் எங்க அப்பா. ஏய் கொண்டாவே. வெச்சு போடா அந்த பின்னாடி.
அவனுக்கு வீட்டுக்கு போனா ஒரு குவாட்டர் அதுவும் அவங்க மத்த பிராண்ட் எல்லாம் குடிக்கிறது இல்ல MCVSOP பெரிய பேரா உனக்கு தெரியாது இல்ல புளுக்கு தெரியாதா இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் வெள்ளச்சி ஃபில்டர் அவையாருடா வெள்ளச்சி யாரா பில்ஸ் ஃபில்டருங்க ஓஹோ அவன் பெரிய கலெக்டர் விட்டு பயனாட்டும் காலுக்கு ஒரு தலைவாணி தலைக்கு ஒரு தலைவாணி கட்டில் விட்டு இறங்குறது இல்ல இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து 10 பக்கத்து வீட்டுக்காரி கூட்டு வந்து விடுறா அப்படிங்கிறான் எவச்சாமி ஒத்துக்குவா நம்ம கதையாட்ட பேசுறாங்க இப்படியே பண்ணிட்டு இருந்த பார்த்து ஒரு நாள் நீங்க 2 பேரும் வச்சிருந்தா நாம கொஞ்சம் இருக்கிற அந்த குட்டை பாகத்தையும் வித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி போன மருந்து கடைக்கு நேரா போய் பால்டாயில ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டேன் குடிச்சு சாவலாம்னா அவங்களுக்கு வைக்கிறதுக்கு சின்னம்பட்டி போனேன் பன்னிக்கறி 2 கிலோ எடுத்தேன் பன்னிக்கறி 2 கிலோ எதுக்கு எங்க அப்பன் பன்னிக்கறின்னா தம்மா தேவடி அப்பையன் சாமி போய் மருந்து வாங்கிட்டு வந்து பன்னிக்கறி குழம்பு வச்சே வருவலா குழம்புல பால்டாயில் மருந்து கலக்கி எங்க அப்பனுக்கு அம்மாவும் கொடுத்து டாடி போயிட்டியாமோ களவோலி பெத்த அப்பா அம்மாவை பன்னிக்கறி வாங்கிட்டு வந்து பால்டாயில் காசு கொடுத்து கொண்டு போட்டு நீ எழுவ செலவுறீங்க அப்பா அம்மாவை கொண்டு போட்டு என்ன அலுவலக செலவுறீங்க ஏண்டா இன்னைக்கு ஒரு பெத்த தாய தகப்பன மருந்து வச்சு நீ கொண்டுட்டியே நாளைக்கு விதிவசத்தால உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உன்ன ஒரு நாளைக்கு அப்படிதான் பண்ணும் நான் என்ன பண்றேன் அப்புறம் வாழ்க்கைக்கு துணை 2 இட்லி வாங்கி கொடுத்தா தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பிச்சைக்காரிச்சு தாரமங்கலம் பிச்சைக்காரி பெத்த குழந்தை இப்ப மூஞ்சி மாதிரியே இருக்குது அவன் தாங்க கைப்படாத ரோசா என்ன தவிர யாரு தொடறான் நாங்க இப்ப ஏரியாவை பிரிச்சுக்கிட்டோம் ஆய்வோட சென்றதில்ல நீ ஒரு ஆள் மட்டும்தான் ஆமா பரவாயில்ல ஏரியாவை பிரிச்சுக்கிட்டோம் தாரமங்கலத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நானு அந்த பக்கம் ஜலகட்டாபுரம் அந்த லைன்ல ராஜமாணிக்கம் பிரிச்சுக்கிட்டு ஏரியா பிரிச்சுக்கிட்டோம் எந்த பிச்சைக்காரி கிடைப்பான்னா பைப்பூர்ல இருந்து எங்க மாமன் பாக்குறேன் கதையை கொண்டு போய் போடுறோம் போகணும் சங்கிரி எல்லாம் தாங்க சுப்பிரமணி மோர்பாளையம் வரைக்கும் போவோம் எடப்பாடி லைன் அந்த பக்கம் லைன்னா கட்டி போட்டாங்க ஒரு நாள் ஆமா எடப்பாடி லைன் அந்த பக்கம் எடப்பாடி செட்டிப்பட்டி லைன்ல சுந்தரமூர்த்தி அண்ணன் மங்கள பாதக வரக்கூடாதுங்க குடும்பம் அப்படி ஆயிடுச்சு அப்பா நீங்களும் கொண்டு விட்டீங்களா சாபத்தால செத்துட்டாங்க ஆமா என்ன சொல்றதுன்னா ஏன்டா இப்படி கதையில என்னதான் சொன்ன அப்பா அம்மா மாண்டு மடிச்சிட்டாங்க வளர்த்துல அமிர்த மகாமனிதர் கொடுத்த சாபத்தினால என் தாயும் தந்தையும் மாண்டு பிறகு என் தாயாகிய குந்தமாதேவி என்ன செய்தா 5 மக்களையும் விட்டு பெரிய மக்களின் வேலையை தங்கை குதித்து தன்னுடனே இலக்கா இரையாக்கியது போல நாமும் செத்துட்டோம்னா நம் மக்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு தாயில்லா பிள்ளைகள் என்று சொல்லி தருதலை பிள்ளைகள் தரலை பாவிப்பார் என்று சொல்லி எங்கள் ஐவரையும் அள்ளி எடுத்து பச்சனை மூங்க வெட்டி பர்ணசாலை உண்டு செய்து சில காலம் தெரிஞ்சு வளர்த்து வாழ்ந்தோம் அதன் பிறகு அங்கிருந்து வந்தோம் எத்தனை காலத்திற்கு முன்ன மிருகஜாதிகளை வாழக்கூடிய இந்த வனாந்தரத்தில மக்களை வைத்து வாழ்வது என்று சொல்லி என் தாயாய குந்தமாதேவி ஐவரையும் வாரி அணைத்துக் கொண்டு வந்தார் அஸ்தினாபுரம் வந்தால் எங்கள் ஐவரையும் அள்ளி அணைத்து வாங்கடா மக்களா என்று அரவணைத்தவர் யாரு பிதாமகர் பீஷ்மர் ஆகப்பட்டவர் பீஷ்மர் பிதாமகர் எங்களை அழைத்து சென்று எங்கே விட்டார் எங்களுக்கு இன்பமான அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது எங்கள் பேரான பெரிய தந்தையார் ஆகப்பட்ட கிரதராட்ச மாமனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் கௌரவர்கள் சரியாக 100 பேர் பெற்றிருப்பார்கள் அந்த கௌரவர்கள் 100 பேரோடு நாங்கள் சரியாக ஐவர் பஞ்சா பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேரு 105 இளவரசர்கள் 105 இளவரசர்கள் ஒன்றாக ஒரு கூட்டு பறவைகளாக குருகுலத்திலே அதாவது துரோணர் பீஷ்மர் கிருபாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஆசானத்தை குருகுலத்திலே பாடசாலை கற்றுக்கொண்டிருந்தோம் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுது அரியா பருவத்திலே எங்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் ஏற்பட்டதா மாபெரும் பகையானது அரியா பருவத்தில் படிக்கும் பாடசாலை அந்த பாடங்களை பயிலும் தருவாயிலேயே பாட பருவத்திலே பகை ஒன்று ஏற்பட அதற்கும் முத்தையாக எரியும் தீயை ஏற தள்ளுவது போல அந்த கொல்லிக்கு பலியான குடியெடுக்கும் ஜெகன்ராஜனுடைய வார்த்தையை கேட்டு அரியா பருவத்தில் ஏற்பட்ட பகையானது நாளுக்கு நாளாக வளர்ந்து மாபெரும் விருட்சமாக வளர்ந்தது அந்த
மாபெரும் விருட்சமாக வளர்ந்ததே அந்த பகையினால் என்னென்ன செய்தான்? போகும் வழியிலே புய்க்குலை வெட்டி வைத்தான், நடக்கின்ற வழியில் நட்டு வைத்தான், உண்ணுகின்ற சாதத்தில் அஞ்சை கலந்து வைத்தான். அப்படியாவது சாகட்டும் என்று படுக்கின்ற பாதையில பாம்புகளை விட்டு கடிக்க செய்தான், அதற்கும் சாகவில்லை. குளிக்கும் குளத்திலே கூர் ஊசைகள் நட்டு வைத்தான், அதற்கும் சாகவில்லை. அப்படி தப்பி படைத்த பாண்டவர்களை கடைசியாக என்ன தெரியுமா செய்தான்? வாரணாவதத்திலே அதாவது தந்தையாராகப்பட்ட பாண்டு மகாராஜருக்கு சிறங்கி வனத்திலே சரியாக ஈமச்சடங்கு செய்ய அப்படியே எடுத்து அடக்கம் செஞ்சுட்டீங்க. அதனால உங்களுக்காக அங்கே தந்தையாராகப்பட்ட பாண்டு மகாராஜ் ஈமச்சடங்கு செய்வதற்கு அழகிய ஒரு மண்டபம் கட்டியிருப்போம். நீங்க போய் அங்க தங்கி இருந்து அவருக்காக வேண்டி ஈமச்சடங்கு செய்துவிட்டு அஸ்தினாபுரம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி தந்திரமாக எங்களை பிடித்தளிப்பினார். என்ன நடந்தது தெரியுமா? பாண்டவர் அவர் தாயாகிய குந்தமாதேவி 6 பேரையும் கொல்ல நினைத்தான் துரியோதனன். அப்படி கொல்ல நினைத்த துரியோதனுடைய அந்த வஞ்சகத்திலே சிக்காமல் படிக்கு அன்னார் பீமேஸ்வரனுடைய அருளால ஐவர் பஞ்ச பாண்டவரும் தப்பி பிழைத்தோம். என் தாயாரோடு தப்பி பிழைத்து வாரணாவதத்தில் சென்று பத்தினி பாஞ்சாலி என்ற பெண்ணை பழையாத வில்வழைத்து நான் ஒருவன் வில்வழைக்க ஐவர் பஞ்ச பாண்டவரும் மாலையிட்டோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தருவாயிலே கல்யாணமும் ஆனது. சீரும் சிறப்போடு நாடு இயக்க சென்ற இடத்துல இருந்த காண்டவ பிரதேசத்தை காட்டினார் பேரான பெரிய தந்தை. அப்பா சொன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நம்ம அப்பா பாண்டு மகாராஜா சிறங்கி வனத்துல மாண்டு மடிஞ்சிட்டார். இருக்கும் பெரியப்பா நமக்கு அப்பா மாதிரி. அவர் சொன்னா என்ன, நம்ம அப்பா சொன்னா என்ன, அவர் காட்டிய கருத்துக்கு மறுபார்த்தை சொல்லாமல் ஐவர் பஞ்ச பாண்டு இருந்த காண்டவ பிரதேசத்திற்கு அருகிலே பாஞ்சாலியோடு குடிவே இருந்தோம். அக்னி பகவான் துணையால இந்த அர்ஜுன கைவானத்தால நாங்க என்ன செய்தோம், அந்த காண்டவ பிரதேசத்தை எரித்து இந்திர பகவானுடைய துணையால விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய சாத்திர சிற்பியை என்று வந்து அழகிய ஒரு இந்திர பிரதேசத்தை உருவாக்கினோம். அந்த இந்திர பிரதேசத்தை உருவாக்கி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் சில காலத்துல விட்டானா கௌரவர்கள் அந்த துரியோதனாகப்பட்ட பொறாமை குணம் கொண்டு என்ன தெரியுமா செய்தான், அவளா தோற்கடித்தார் ஐவராஜ. பக்கினாலே பகடையாடி
அந்த ஆடு வந்த பகடையிலே ஐவராஜ நாடிலந்தோ இந்த நாடிலந்த பாண்டவர சூது பகடைக்கு வாக்குமாக அழைத்து வந்து ஆடாலும் தர்மராஜரை சூதாட அமர வைத்தான் துரியோதனன். யாருடைய வஞ்சகத்தால? அந்த ஜெகனுடைய வஞ்சகத்தால. அப்படி நாடாலும் தர்மராஜருக்கு சூதாடல் ஆகாது என்று சொன்ன புத்தி கோடான கோடி புத்தி இருக்கும். அந்த புத்தி சொல் கேளாமல் அண்ணா தர்மராஜராகப்பட்டவர் சூது பகடை ஆடினாரப்பா. அப்படி சூது பகடை ஆடும் பொழுது நாடு நகரம் அப்படி சொன்போல் ஆளும் படை உப்பு சட்டி ஓடு முதல் உப்பு சட்டி வரை அனைத்தையும் தோற்கடித்தார்கள். அது மட்டுமா? அன்னாராகப்பட்ட தர்மராஜர் தன்னையும் வைத்து தொட்டார், தம்பிமான் நால்வரையும் வைத்து தொட்டார். இறுதி கடைசியாக இந்த உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தாரடா தர்மராஜர். உலகத்திலே கட்டி மனைவியை கொண்டு போய் யாராவது சூது பகடையில வைப்பாங்களா? அழகு பொருளாக அருங்கிலி பாஞ்சாலியை சூது பகடையில வைத்து அந்த பத்தினி பாஞ்சாலியும் பகடையில தோட்டவளா நட்பா, பகடையில தோட்டவளா. அப்படி பகடையில பாஞ்சாலியும் தோற்றுவிட்டீர்கள்.
எதுக்கு ஒண்ணு காக்கைக்கு கொண்டாட்டமா? பாஞ்சாலி தோத்துட்டோம்னா நீ என்ன அப்புறம் 5 பேர் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ணுவாங்க? நானும் அதான் சாமி சொன்னேன், பாஞ்சாலியை தோற்று விட்டீர்கள். என்னன்னா அது இப்படியே சிலை கவனி சொன்னால் உடனே மரணமாகும், ஆடைய போட திங்கும் நாய் கடிக்கும். எவ்வளி சாஸ்திரம் நாய் கடிக்குமா? பாரு, நாய்க்கெல்லாம் மாட்டு பொங்கல் கொண்டாடிக்கிறாங்க. நாய் பொங்கல் அதுவும் ஒரு வாயில்லா பிராணியப்பா. கால்நடை அதோட ஒண்ணும் சேர்த்து. கூச் கூச். நண்பா, யா ஆடும் பகடையிலே அனைத்தையும் இழந்தார்கள் பாண்டவர்கள். அதன் பிறகு பகடையிலே தோற்ற பாண்டவர்கள் நாடாள தகுதியற்றவர்கள். அதனால பகடையிலே தோற்ற பாண்டவர்கள் முன்னடியாக காடு வனவாசம் செல்ல வேண்டும். 12 ஆண்டு கால வன சஞ்சாரம். ஓராண்டு இவர்தான் பாண்டவர் என்று எவரனுக்கும் தெரியாமடிக்கு தன்னுருவத்தை தான் மறைத்து இந்த உலகத்தை யாருக்கும் அறியாமடிக்கு மறைபொருளாக ஓராண்டு அக்கியாவாசம் கழித்து வந்தால் மீண்டும் வந்து நாடு கேட்டால் பங்குள்ள பிரகாரம் உங்களுக்கு பாதிராஜ்யம் கொடுக்கப்படும் என்று சொல்லி குரு பெரியவர்களாக கட்டளை ஏற்று அங்க ராஜ சபையிலே ஆளுக்கு ஒரு சபதத்தை வைத்து விட்டு நடந்தோம் ஆரண்ய வனவாசம் பாண்டவர்கள். அப்படி நடக்க 1வது சூரியவனம், 2வது ராமரீஸ்வரம், 3வது மூர்க்கமாரீஸ்வரம், 4வது காலமகாரீஸ்வரம், 5வது சைந்தவீஸ்வரம், 6வது காமதேவபுரம், 7வது கெந்தரபுரம், 8வது குரு மகாரிசிவனம் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது 8 வனங்கள் கடந்தாகி விட்டது. யாருடைய கட்டளைப்படி? குரு பெரியவர்கள் கட்டளைப்படி. குரு பெருடைய கட்டளைப்படி இப்பொழுது 8 வனம் சம்கரித்து விட்டோம். நாளை விடிந்தால் 9வது வனம். 9வது வனம். 9வது வனம் யாருடைய வனத்திற்கு போவது? யாரிடத்தில் அனுமதி பெற்று இந்த ஓராண்டுகள் காலம் கழிப்பது? ஒன்றுமே புரியாமடிக்கு தண்ணீர் இல்லாத மீன் எப்படி தத்தளிக்குமோ, இந்த காற்றிலே அடிபட்ட பஞ்சானது எப்படி காற்றிலே வேகத்திற்கெல்லாம் தலையாட்டி ஓடி ஒளியுமோ, அதுபோல இனவுரியாமல் படிக்கு மத்தளத்திற்கு உலக்குக்கு ஒருபுறம் அடியா, மத்தளத்துக்கு இருபுறம் அடியா, அதுபோல இருதலை கொள்ளி எறும்பு போல எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சோக கதையப்பா. பெருமாளே, இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு இன்னல்கள், என் வாழ்க்கை வரலாறு ஹிஸ்டரி. அதனால நீ வந்து விஷயம் என்ன வந்ததை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்வாய் என்று நினைக்கிறேன். சுவாமி சாமி மகாராஜா, ஏதோ காரணமாக வண்ணல்ல தார்புழல் ஆறுபடுதாவா தார்ப்புகள் ஆமா தர்மராஜன் ஆமா உங்களை கையை பிடித்துக் கொண்டு கூட்ட சொல்கிறார். கையை பிடித்துக் கொண்டு நான் இப்படியெல்லாம் உன்னிடத்துல என்னுடைய அண்ணா சூதாடிதான் அங்க இந்த நிலைமைக்கு ஆளாகுன்னு நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது. மட்டும் இப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லி நீ மனசுல தைச்சிட்டு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாதா, அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. எதுவுமே சொல்ல மாட்டேன். அன்பா, அப்படி இருந்தாலும் பத்தினி பாஞ்சாலி, அண்ணா பீமசேனன், அப்புறம் சகாதேவன் எல்லோரும் சென்று அண்ணனுடைய பாதத்தை காண வேண்டும். அவர் சொல்படி கேட்டு அவர் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டோம். சுத்திக்கிட்டு போயிடலாம். சுத்திக்கிட்டு போறதா? கிழித்த கோட்டை தாண்டலன்னா சுத்திக்கிட்டு போயிடலாம். என்னடா இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்கற? அது அண்ணாரை பார்க்க போலாமா? இங்கேயும் வருகிறாயா? நானும் வரேங்க. வா போகலாம்.
எப்படி தாரா புகழ்வேந்தன் என்னென்ன தர்மராஜரை பொறுப்பா இந்த அர்ஜுனாகப்பட்ட தமிழாக நால்வரும் சேர்ந்து அறிங்கலியா திரௌபதியோடு ஒரு பாதத்தை அடிபணிகிறோம் சுவாமி. என்னுடைய திவ்ய பாதங்களை பணிந்தபடியால் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். அப்படியா? ஆமா. வாழ்வாள் என்று சொல்ல மையத்திலே கொடான கூடிய சுகமாக வாழ்ந்திருப்போம். ஆனால் இப்பொழுது வாழும் நிலையிலேயா இருக்கிறோம். அந்த பாவியாகி துரியோதனம் செய்த வஞ்சகத்தினாலே நாடிலிருந்த பாண்டவர்கள் பாராமணம் 12 சம்கரிக்க நாங்கள் இப்படி காணகமே கதி என்று தெரிந்து வருகிறோம். இப்பொழுது 8 வருடங்கள் கடந்து விட்டோம். இனிமேல் நாம் எப்படி காலம் கழிப்பது ஒன்றுமே புரியாமல் தத்தளிக்கும் தருவாயில அண்ணா ஏதோ ஒரு முக வாட்டத்தோடு அண்ணா அழைத்த சங்காதி என்னவோ தம்பிமார் அழுவரோடு கையலாராகப்பட்ட அத்தனை பாஞ்சாயங்கள் அறிவுரையும் வைத்திருக்கிறீர்களே அது காரணம். தம்பி 12 வருடம் காணகம் 1 வருடம் அஞ்ஞாத வாசம் 13 நிலைத்து வந்தால் தங்களுடைய பாதிநாடு என்று குருபரிவார்கள் கட்டளை விதித்தார். அவருடைய வார்த்தையை சிறமீது கொண்டு ஆடம்பரம் காணகமாகிய அரண்ய வாசம் வந்தோம். இப்பொழுது 8 வருட காலங்கள் முடிந்து விட்டது. உண்பது காய்கனி, உடுத்துவது மூங்கிலாடை, படுப்பது வட்டப்பாறை, குடிப்பது சொலிநீர். இப்படியே 8 வருடங்கள் காலம் கழித்து விட்டோம். அடுத்தது 9வது வருடம் பிறக்க போகிறது. இந்த 9வது வருடத்துல நாம அடுத்த வருடத்துக்கு போய் காலம் கழிக்கணும். அதனால நாம தம்பிமார் நால்வர்களையும் வைத்துக் கொண்டு அதாவது மனைவியாகப்பட்ட திரௌபதியோடு நாம 6 பேரும் அடுத்த வருடம் போகலாம்னு தான் உங்களை அதி சீக்கிரமாக வரவழைத்தேனப்பா. இப்பொழுதுதான் 8 வனம் கடந்திருக்கிறோம். இன்னும் 4 வனங்கள் கடந்து இப்பொழுது 12 வனம் முடியும் என்று சொல்லி ஏங்கி தவிர்த்து இலகாத்து கிளி போல் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். விதி ஒன்று இருந்து விட்டால் வேறொன்று நடக்காது. பருவதி வந்து விட்டால் வழியிலும் தங்காதான். படுவதி வந்து விட்டால் பட்டுத்தான் தீர வேண்டுமா? இதுவையும் தன்னைக்கான யாரால முடியும்? அதனால நம்ம கட்டாயம் நம்ம அடுத்த வனத்துக்கு போகத்தான் வேண்டும். போகலாமா என்று அந்த பாவி துரியோதனாகப்பட்டவன் நாடு கொடுப்பான். அண்ணா தர்மராஜாவுடைய சிரசிலே மணிமகுடம் தரித்து ராஜ்யத்தை ஆள்வோம் என்று சொல்லி நாங்கள்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். புறப்படுங்கள், போகலாம் அண்ணா.
எடுக்கிறேன். இந்த ஒண்ணு ஏய், ஓய் நான் ஒரு தவமுனிவன். எவ முனிவர் நான் யார் என்று தெரியாமல் படிக்க பேசிக் கொண்டிருக்கிறாய். நல்லா தெரியும் சாமி. சிரிச்சினா வாயில மண்ணள்ளி போட்டுருவேன். சையா, மாடு கட்டிட்டு வந்துக்கிற மாடு கட்டிட்டு வந்துக்கிறேனா? கொம்பு மாட்டுக்காரன் தான் நீ. ஏய், ஒரு தவஞானி, தவமுனிவன். அவன் முனிவன். கொடுத்தால் வரவிட்டால் சாபம். சொல்லு சாமி. ஏய், என்னிடத்தில் ஏடா கூட பேசினாய், சாபம் அளித்து விடுவேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன சாபம் கொடுத்த? நான் எத்தனை கிழவி கிட்ட சாபம் வாங்கிக்கிறேன். ஒரு கல்லாக திட்டிப்பேன். என்கிட்ட ஒரு மொன்ன உளிக்குது வச்சு உடைச்சு விடுவேன். கல்லாக ஊலி உள்ள வச்சுக்கிறேன். ஒரு நெருப்பாக திட்டிப்பேன். மூத்திர துட்டு அமைப்பேன். ஒரு பொட்ட கழிவையாக தவிப்பேன். ஜாக்கிரதை. மொட்டை கழுத சாபம் மட்டும் வேணாம். வேற ஏதாவது கொடு. கடுவும் கழுதையா கூட பண்ணு. ஏய், சரி விடு. மாடு எங்க கட்டிட்டு வந்துக்கிறேன்? மாடு கட்டிட்டு வந்துக்கிறேன். நான் ஊர் மாடு பிடிச்சி திரியாளா? உன்னை பார்த்தா அப்படித்தான் சாமி தெரியுது. ஏன் குளிர் காலத்துல ஒரு சொக்காய் கூட காசு இல்லையா உங்ககிட்ட? முனிவர்கள் எல்லாம் இப்படித்தான் நாங்கள் இருப்போம். இப்படித்தான் இருப்பீங்க. ஓம் நமச்சிவாயா. சிரிட பார்க்கலாம். சிரிடப்பா நண்பா, நான் யார்? யாரு? 9வது வனத்தை ஆளக்கூடிய ரோமரிஷி பகவான். ரோமரிஷி பகவான். ரோமரிஷி பகவான். சரி சாமி, இந்த 9வது வனத்துக்கு சொந்தக்காரரு. சரிங்க. அது மட்டுமல்ல நண்பா, இன்றைக்கு நம்முடைய வனத்திற்கு யாராவது புதிதாக வந்திருக்கு போல் தெரிகிறது. இருள் சூழ்ந்த வனம் நம்மளுடைய வனம். இருள் சூழ்ந்த வனம் இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறது. என்னவென்று தெரியவில்லை. கூத்தாடுறோம்னு. சரி சரி, ஆச்சரியமாக இருக்கிறது. இருள் சூழ்ந்த வனம் இன்றைக்கு வெளிச்சம் வந்து விட்டது. ஆரன்று பார்க்கலாம். நான் இந்த 9வது வனத்தை ஆளக்கூடிய ரோமரிஷி பகவான். ஆனாலும் 9வது வனத்துக்கு தாங்கள் சொந்தக்காரர். அப்படி என்றால் இன்னொரு வணக்கம் சுவாமி. ஆனால் உங்களை பார்த்தால் ஒரு நாடாளும் மருதரை போல் தெரிகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்களோ குருகுலத்து மன்னர்கள். எங்களுடைய பெரியப்பார் ஆகிய, அதாவது எங்க பெரியப்பார் மக்கள் ஆகிய ஜீவகாதிகள் செய்யப்பட்ட வஞ்சகத்தால நாடு நகரன் அவதனிச்செங்கோல் ஆளுமணி ரொக்க ரோசனம் அனைத்தையுமே இழந்து விட்டு குருவரியோருடைய கட்டளை கிணங்க 12 வருடம் காணகம், 1 வருடம் அஞ்ஞாத வாசம், 13 நிலைத்து வரணும்னு குருவரியோருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை சிறமீது கொண்டு அடம்பெரும் காணகம் வந்தோம். 8 வருட காலங்கள், அதாவது ஆரண்ய வாசம் செய்துட்டோம். அடுத்து 9வது வருடம் தங்களுடைய வனத்திலே சஞ்சரிக்கலாம் என்றுதான் இந்த வனத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. நீங்கள் அனுமதி கொடுத்தால் ஓராண்டு காலம் இந்த வன சஞ்சாரம் செய்வோம் சுவாமி. எங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். அதே போலவே ஓராண்டு காலங்கள் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது ஞானத்தினால் அறிகிறேன். ஓம் நமச்சிவாயா. வந்திருக்கிறோம். முனிவரப்பா
யோசித்து சொல்வா. ஆனாலும் துரியன் செய்த வஞ்சகத்தினால் காடவனம் வந்திருக்கிறீர்கள். ஆமா 3, 12, 36 ஆண்டு காலங்கள் ஆனாலும் வனசஞ்சாரம் எல்லாம் 12 வருஷம் முடிச்சாலும் போதும். இன்னும் 3, 12 வனசஞ்சாரம் செய்தாலும் 3, 12 போனாலும் துரியன் உங்களுக்கு நாடு கொடுப்பு சொல்லலாமா சுவாமி? குருபரியோடைய வார்த்தை பிரகாரம் 12 வருடம் காணகம் கழித்து 1 வருடம் முடித்தால் கட்டாயம் நாடு உண்டு என்று அதாவது வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 3, 12, 36 வருடங்கள் கழித்து போனாலும் நாடு கொடுக்க மாட்டான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறீங்க. இது உண்மையான வார்த்தை. இது நடந்தா தீரும். அதாவது 12 காடுவனம் ஒரு அக்காவும் முடிப்பீர்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 18 நாள் பாரத போரும் நடக்கும். சரி அதற்கு கண்ணுக்கு தெரிகிறதா? ஆமா, அதை நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் சிவனிடத்தில் யாராவது ஒருவர் 5 ஒருவர் சென்று பாதுபதார்த்தனை கனை வாங்கி வந்தால் அதை வைத்து நீங்கள் இந்த நாட்டை ஆளலாம். பாசுபத கணை என்றால் என்ன? சிவனுடைய வில் ஆஸ்திரங்கள் அது உனக்கு கிடைக்கும். அதை வெற்று வந்தால் பாரத போர் நடக்கும். அந்த பாரத போர்ல நீங்களே ஜெயம் பெறலாம். வெல்வதற்கு அந்த கலை உதவி வருமா? ஆகட்டும் சுவாமி. தம்பி இந்த கடைவேற வருவதற்கு பரமனிடத்தில் பாண்டவர்களோ 60 சென்று 50 ஒருவன் அரண்பாதத்தை கண்டு அந்த அரிய பெரிய தவறத்தை செய்து அவர் கொடுக்கக்கூடிய பாசுபதி கடை பெற்று வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன செய்வது? அப்படி பெற்று வந்தால் தான் இழந்த நாட்டை மீண்டும் பெற முடியும். அதாவது முனிவராகப்பட்டவர் உறுதியாக சொல்லி இருக்கிறார். ஆகட்டும். என்ன சாமி? அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். உங்களுடைய உறவினர்கள் யாராவது தெரிந்து நீங்கள் யார் செல்வது என்று பிறகு யோசித்து போங்கள். நான் சொல்ல முடியாது. ஆகட்டும். என்ன சாமி கறிக்குறி விட்டு அண்ணாமலையாட்டமே பாக்குறேன்? ஓம் நமச்சிவாய சம்போ மகாதேவா. போய் மாடு பாரு, அந்த அடுத்த காட்டுல வந்துருச்சான். ஏன் வனத்துக்கு அதிபதியடா? ஏனென்றால் கோபரிசி மகாமுனிவர் சொல்லிவிட்டார், 5 ஒருவர் கட்டாய அரண்மதி காண வேண்டும். பாண்டவர்கள் ஒருவர் சென்று பாசுபதாஸ்திர கணை பெற்று வந்தால்தான் உங்களுடைய பங்காளிகளை வெல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறார். இது அதாவது இதை நம்ம அறிய வேண்டுமானால் அனைத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் கண்ணன். அல்லும் பகலும் 60 நாளிகையும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். அதனால் எம்பெருமான் கண்ணன் அழைத்து கேட்டமானால் இதற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இதற்கு ஒரு வழி சொல்வார். எம்பெருமான் நடக்கலாம். நாராயண